முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க உள்ளிட்ட விவரங்களுடன் கோவை மாவட்ட செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில். உங்கள் விவரம் மார்ட்டின் ராஜா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து வடுகபாளையம் செல்லக்கூடிய கோவையிலிருந்து, அதாவது கோவை டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சி டு கோவை வரக்கூடிய தண்டவாளம், அந்த பணிகளுக்கு இடையே அந்த பொள்ளாச்சி நகர பகுதிகளுக்காக கடந்து செல்லக்கூடிய வடுகபாளையம் செல்லக்கூடிய வழியிலே ரயில்வே கேட் ஒன்று உள்ளது. இது சமதள ரயில்வே கேட்டு தான். இந்த ரயில்வே கேட்டானதை கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்கனவே மூடப்பட்டிருந்த நிலையிலே கடந்த ஆகஸ்ட் மாதம் பொள்ளாச்சி திமுக எம்பி ஈஸ்வரமூர்த்தி ரயில்வே அமைச்சர் அஸ்வினை பார் நேரில் சந்தித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அந்த வடுகபாளையம் ரயில்வே கேட்டை திறக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு 3 நாட்களிலேயே பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அந்த வடுகபாளையம் ரயில்வே கேட் திறக்கப்பட்டது. ஆனால் இது ரயில்வே போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாகவும் அடிக்கடி இந்த கேட் மூடப்படுவதால் பொதுமக்களும் இங்கே காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த ரயில்வே கேட் எங்களுக்கு அவசியம் இல்லை, அதை நிரந்தரமாக மூடப் போகிறோம் என்று கூறி சற்று முன்னர் தான் அந்த ரயில்வே கேட்டை வடுகபாளையம் ரயில்வே கேட் மூடப்பட்டது. இதனை கண்டித்து தான் நேற்று அந்த பகுதியிலே பொள்ளாச்சி தொகுதி எம்பி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அந்த அதிமுக கட்சியினர் அந்த வடுகபாளையம் ரயில்வே கேட்டில் முன்பாக அமர்ந்து ரயில்வே கேட்டை மூடக்கூடாது என்று கூறியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிட வேண்டும் என்றும் கூறி அங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த ரயில்வே கேட்டை மூடும் பட்சத்தில் அந்த பகுதி மக்கள், வடுகபாளையம் பகுதி மக்கள் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி வர கிராமத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அது மட்டுமில்லாமல் உரிய போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் பள்ளிக்கு செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், பணிக்கு செல்பவர்கள் என அனைவருமே கடும் சிரமத்திற்கு ஆளாவார்கள். எனவே இந்த கேட்டை மூடக்கூடாது, திறக்க வேண்டும், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என்று கூறிதான் நேற்று சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அந்த ரயில்வே பாதையிலே அந்த கேட் மூடும் பணிகளுக்கு இடையூறு செய்ததாக கூறிதான் கோவை போத்தனூர் ரயில் நிலையம் போலீசார் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அதிமுக கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கட்சியினர் மொத்தம் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கோபால். மார்ட்டின் ராஜா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.